கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிறப்பு ராசி பலன் எப்படி இருக்க போகிறது நண்பர்களே? இந்த பிறப்பு ராசி பலன்னா என்ன அப்படின்னா, நாம் என்னோட சுற்றி என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், என் வீட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, என்னுடைய அலுவலகம் எப்படி இருக்கும், நான் வளர்ந்த விதம் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பிறப்பு ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு குருஜின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த பிறப்பு ராசி பலனை தெரிந்து கொள்வதன் மூலம் வரிசையாக நம்ம உங்கள் வீட்டில் என்னென்ன வைக்க போகிறோம், நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வச்சா நல்லாயிருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும் தான். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வீட்டு பக்கத்திலே கல்லறை அல்லது ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு சர்ச்சோ அல்லது கல்லறை என்பது இருக்கும், அல்லது தேவாலயம், அது மாதிரி இந்த கோயில்கள், மசூதி, ஏதோ ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வீடு ஒரு போர் தளவாடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதாவது ஒரு பெரம்பூர் லோகோ ட்ரெயின் பண்ணுற கம்பெனி, துப்பாக்கி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவிடியில் இருக்க பாருங்கள் பீரங்கி ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போர் தளவாடங்கள் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, அந்த மாதிரியான அரசு ஒரு பெரிய நிறுவனம் உற்பத்தி பண்ணுற கம்பெனி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். அது மாதிரி பிராண்டட் ஸ்கூல் அல்லது காலேஜ் உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த காலேஜ் இருக்குது, அந்த ஸ்கூல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீகவாதிகள், ஃபைனான்ஸ் ஆஃபீஸர், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆன்மீகவாதியோ அல்லது ஃபைனான்ஸ் ஆஃபீஸரோ, சிட் ஃபண்டு மாதிரி எல்லாம் இருக்காங்க பாருங்க, அல்லது இந்த வட்டிக்கு விடுறது, இந்த அடகு கடை, அந்த மாதிரியான ஃபைனான்ஸ் கடை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். முக்கியமாக வட்டி கடை இருக்கும். யுத்த ராசின்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஜிம்மு கண்டிப்பாக இருக்கும். அதாவது உடம்பை ரெடி பண்ணுறதுக்கு கூட, யுத்தத்துக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பை ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தளவாடங்கள் பண்ணால் ஃபிட்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் வீட்டில் யோகா, இந்த மாதிரிலாம் ஃபிட்னஸ் சென்டர், இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸிங், அந்த மாதிரிலாம் கற்றுக்கிற ஃபிட்னஸ் சென்டர், போர்க்கருவிகள் பண்ணுற இதெல்லாம் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் சிலம்பம் சொல்லித்தர்றது, மான் கொம்பு, அதுக்கப்புறம் இந்த கராத்தே சொல்லித்தரது, ஜூடோ சொல்லித்தர வாத்தியார், அந்த மாஸ்டர்ஸ்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு சாமி வரும், அருள் குறி சொல்லுவாங்க, அல்லது உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஜோதிடம் தெரிஞ்சவராக இருப்பார், அல்லது நிமித்தம்லாம் சொல்கிறவராக இருப்பார், பிரசன்னம் பார்த்து சொல்கிறவராக இருப்பார். உங்கள் வீட்டு பெரிய மனுஷன் சாமிகிட்ட கேட்டுட்டு எதாக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக ஒருவர் இருப்பார். டீச்சிங் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் ஒருத்தர் நிச்சயம் இருப்பாங்க. டீச்சர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ், அதாவது பலி கொடுக்குற கோயில் ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதாவது காளியாத்தா கோயில், மாரியாத்தா, முனீஸ்வரன் கோயில், அந்த மாதிரி பலி கொடுக்குற கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண்ணால் அவமானம் நிச்சயம் ஏற்படும். அது வேலைக்கு போகிற இடத்துல லவ் பண்ணி, வேலைக்கு போகிற இடத்துல தான் உங்களுக்கு லவ் வரும். அந்த லவ் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகிறது இல்லை. வேலை இடத்துல எல்லாருக்கும் உங்கள் லவ் தெரிஞ்சு போய் அசிங்கமானது தான் 100% பேருக்கு நடந்திருக்கு. உற்றார் உறவினரை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் தான் கை தூக்கி விடுவாங்க. நண்பர்கள் தான் எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பெரும் புண்ணியத்தை, பாக்கியத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்வார்கள். இதை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்க வேண்டியது உங்களுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜமாக நடக்கும். எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு கொரோனாவில் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு கொரோனாவே வராது. அது மாதிரி ஓரளவுக்கு தலைக்கு தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். தனுசு மூல நட்சத்திரத்துக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ஒரு பேனா மாதிரி ஸ்டிக் மாதிரி கையில் வச்சு இப்படி தட்டிக்கிட்டே பேசுவாங்க, அல்லது இப்படி லைட் அடிச்சுக்கிட்டே பேசுவாங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படி காட்டிக்கிட்டே பேசுவாங்க. இந்த பேனா கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு தின்பண்டம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இதை சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க இந்த தனுசு மூல நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம். இது எதுக்குன்னா ஒரு கனெக்டிவிட்டிக்காக தான் சொல்கிறேன். அவங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தனுசு மூல நட்சத்திரத்துக்காரங்க கூட இருந்தாங்கன்னா நீங்கள் எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை. பெரும்பாலும் இந்த மினிஸ்டரோட பிஏ, அண்ணனோட பாடிகார்ட்ஸ், இவங்க தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு பாடிகார்ட்ஸ், கிளீனிங், அந்த மாதிரி இவங்க தான் அந்த இடத்தையே கிளியர் பண்ணி எல்லாமே கம்ஃபர்ட் பண்ணிடுவாங்க. ஆஞ்சநேயர் பற்றி ஒரு வேலை சொன்னால் போதும், இந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் என்னென்னு படுறா அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனையே நடக்காத அளவுக்கு, அதாவது பர்சனலாக எடுத்து பண்ணுவாங்க இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க. இவங்க கூட இருந்தால் ஆஞ்சநேயரே கூட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிபெண்ட் பிஏவாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க தான்.
அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், தத்து கொடுக்கறது, திருமண வாழ்க்கை. தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறது இல்லை. அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களோட அம்மா. இவங்க தலையெடுத்து தான் அவங்க அம்மாவை சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அதாவது வறுமையில் அல்லது வந்து அவங்க குடும்ப ஆட்களால் டார்ச்சர் அதெல்லாம் அனுபவிச்சு அம்மா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மாவோட அழுகையை இவங்க தான் சரி பண்ணுவாங்க. அவங்க அம்மாவோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் 100க்கு 99 பேருக்கு முதல் திருமணம் ஃபெயிலியர் தான் ஆகுது. 2வது திருமணம் தான் ஓகே ஆகிருக்கு. முதல் திருமணம் டைவர்ஸில் தான் முடியும். அதே மாதிரி 2வது திருமணம் தான். 2வது வந்து தனுசு பூராடம் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் தனுசு போராட்டத்திற்கு வரும். அதே மாதிரி இது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கூட்டு தொல்லை, சீட்டு போடுறது, தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் தனுசு போராட்டத்துக்கு ரொம்ப சகஜம். ஏமாற்றப்படுவாங்க. தனுசு உத்திராடம் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் என்பது டிஃபால்ட்டாக இருக்கும். தனுசு உத்திராடம் பணத்தை கொண்டு போய் பெருசாக ஒரு இடத்துல கொடுத்து மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தாயார் பேருக்கு சொத்து வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் எந்த சொத்து வாங்கினாலும் அம்மா பேரில் தான் வாங்குவாங்க. தாயாருக்கு வந்து மனக்கஷ்டம் போன்ற ஏற்படும். அரியாசனம் தேடி வரும். இவர்களே அரியாசனம் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவி இவர்களை தேடி வரும். அது மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆஃப்டர் மேரேஜ் இவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃபே நல்லாயிருக்கும். சகோதரர் வாழ்க்கை சரியாக இருப்பதில்லை. அல்லது அங்காளி பங்காளி அவங்க கூட வந்து ஜென்ம எதிரியாகவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பங்காளி, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க இவங்களை ஒரு ஜென்ம எதிரியாகவே பார்க்கின்ற நிலைமை. பூர்வீகம் இடம் விட்டு இடம் மாறி போய் தான் அங்கே போய் பழைப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பேரால் கஷ்டம். அந்த தனுசு ராசிக்காரங்க குழந்தை பார்த்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதை இவங்க கொஞ்ச மாட்டாங்க. அது குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மழலை பருவத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. குழந்தைகள் விரையும். தாத்தா காலத்திலேயே இவங்க சொத்தெல்லாம் விற்றுருப்பாங்க. தனுசு ராசிக்காரர் நிறைய வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க நிறையா வாழ்ந்துருப்பாங்க. அந்த சொத்தெல்லாம் இவங்க தாத்தா காலத்திலே ஒரு வகையாக விற்று முடிச்சிருப்பாங்க. வழக்கு பிரச்சனை போன்றவைகள் இவர்களுக்கு டிஃபால்ட்டாக ஏற்படும். வழக்கு பிரச்சனை போன்றவை, அண்டை அயலார்களால் இவர்களுக்கு சண்டை போன்றவெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். விவாகரத்து வழக்கில் இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு விவாகரத்தான அந்த வழக்கில் இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இவர்களுக்கு ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிப்பாங்க. கூட்டு தொழில் ஆகாது. வழக்கு, விபத்து போன்ற பிரச்சனை கூட தந்தை பெருசாக இவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பதில்லை. தனுசு ராசிக்காரர்கள் வித்தியாசமான ஆட்கள். எதாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறவங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வெறும் சொந்தக்காரங்களாலே கூட பிரயோஜனம் கிடையாது. அரசு உத்தியோகத்துக்கெல்லாம் படிப்பாங்க. பேங்க் எக்ஸாமு அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள். தொடர்ந்து நம்ம பதிவில் இணைந்திருங்க. உங்கள் ராசிக்கு என்ன நம்ம வந்து வீட்டில் வச்சா பணம் வரும் அதெல்லாம் சுற்றி பேச போகிறோம். கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.